1000 கோடி சந்தையை மீட்பதற்காக ஸ்டாலின் கவலைப்பட்டு தீர்மானம் போடட்டும். விஜய்க்கு என்ன வந்ததுன்னு கேட்கிறேன். விஜய் என்ன கேட்க வேண்டும் என்றால், நம்முடைய ஸ்டாலின் சட்டமன்றத்தில் கொண்டு வந்த தீர்மானம் மூலம் 50,000 பேருக்கு இடம் கொடுப்பாரா? நான் தலைகீழாக நின்று ஆதரிக்கிறேன். இதுதான் அந்த ஒரு பெண் செத்ததை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். 3 பெண்கள் இந்தியாவிலேயே முதன்மையாக வந்தது ஏன் சொல்வதில்லை? அதுவும் நீட் தேர்வில் நடந்தது. நான் சொல்லுகிறேன், விஜய் திமுகவுக்கு ஆதரவாக புதிய கட்சி தொடங்குவதற்கு தொடங்காமலே இருந்துவிட்டு போகலாம். செங்கோல் என்பதற்கும் ஆசையாகி வைத்திருப்பதற்கும் என்ன தொடர்பு? தவறாக வழங்கப்பட்ட நீதியினால் வளைந்து விட்ட செங்கோலை தன்னுடைய உயிரை விட்டு அந்த நீதியை காத்த காரணத்தினால் அது அந்த வளைந்த செங்கோலை நிமிர்த்து விட்டு சென்றது என்று சொல்லுவார். என்ன சிந்தித்திருக்கிறார்கள் நம்முடைய ஆட்கள்? ஒரு அறிவும் இல்லாமல் நீங்கள் எல்லாம் பாராளுமன்றத்திலே போய் தமிழனுடைய மட்டமான அறிவு என்பது போல நீங்கள் எல்லாம் முன்வைக்கிறீர்களே. செங்கோலுக்கு எதிராக தமிழன் இந்த மாணிக் தாகூரும் பேசுகிறார், இந்த சு வெங்கடேசன் பேசுகிறார். நீங்கள் எல்லாம் தமிழ்நாட்டினுடைய எம்பிக்கள் தானா என்று கேட்கிறேன். செங்கோல் என்பது எதனுடைய அடையாளம் என்றால் அறத்தினுடைய அடையாளம், நீதியினுடைய அடையாளம். சார்பில்லாமல் திமுக மந்திரி செந்தில் பாலாஜி உள்ளே போனால் அவரை வெளியே கொண்டு வர பார்ப்பார். எல்லா மந்திரியும் சிறையில் இருந்தாலும் மந்திரிகளாகவே இருப்பதற்கு முயற்சி செய்வார். இதெல்லாம் ஆட்சியா? இதெல்லாம் நீதியா? அந்த ஆள் தமிழ்நாட்டினுடைய சிறந்த ஒன்றை கொண்டு போய் அங்கே வைத்திருக்கிறார். இன்றைக்கு திமுக எந்த ஆட்சியை நடத்துகிறதோ அது செங்கோன்மைக்கு மாறான தன்மை, அறத்திற்கு மாறான தன்மை. இதை கொண்டு போய் ஒரு மனிதன் போற்றுதலோடு வைத்தால், திருக்குறளை பாராளுமன்றத்தில் வைத்தால் நாம் மகிழ்வோமா, வருந்துவோமா? அது மாதிரி செங்கோலை கொண்டு போய் மோடி வைத்தார். உலகத்திலேயே தமிழன் மட்டும்தானே செங்கோல் வைத்திருந்தான். செங்கோன்மை என்ற ஒரு அதிகாரம் திருவள்ளுவர் எழுதுகிறானே, இந்த செங்கோலுக்காக 10 குறள் எழுதுகிறானே. யாரிடமும் சொந்த உறவு, இரத்த உறவுக்கு கூட நீதியில் கருணை காட்டக்கூடாது. தமிழ்நாட்டினுடைய நாகரிகம் எதிலே சிறந்தது என்றால் செங்கோன்மையால் சிறந்தது, அறத்தால் சிறந்தது. அதை விட்டு ஒரு இடமும் புரியாமல் இந்த சிபிஎம் கட்சியிலிருந்து போய் ஒரு புதிய பொருஷாக 10 வருஷத்துக்கு இருக்க முடிகிற வசதியை பெற்றிருக்கிற நீ போய் தமிழ் மன்னர்களை எல்லாம் இழிவுபடுத்தி செங்கோலை இழிவுபடுத்தி விட்டு வந்திருக்கிறாயே. நான் கேட்கிறேன், இந்த மாணிக்கம் தாகூர் அவருக்கு அப்போ திருக்குறளே வாழ்க்கையில் படித்ததில்லை. மோடி அறிந்து செய்தாலும் அறியாமல் செய்தாலும் தமிழ் கலாச்சாரத்தை இந்தியாவின் பாராளுமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தியதன் மூலம் தமிழ்நாட்டிலிருந்து போகிற முட்டாள்கள் அந்த செங்கோலை கேவலப்படுத்தி என்னமோ பெண்களையே கேவலப்படுத்துகிற இனம் தமிழினம் போலவும் தமிழ் மன்னர்கள் போலவும். பேரவர் உங்கன் இவளினும் பிரிக என்று ஒரு மன்னன் சொன்னான். வெங்கடேசனுக்கு தெரியுமா தமிழ் இலக்கியம்? திருமாவளவனுக்கு பெரிய விசுவாசம் உண்டு. எப்பொழுதும் அவர் தன் கட்சியால் தனித்து வெல்ல முடியாது என்று அவரே ஒப்புக்கொள்கிறார். அதனாலே நான் எப்பொழுதும் என்னுடைய தனி வாக்குகள் எவ்வளவு என்றே எனக்கு தெரியாது. எப்பொழுதும் ஒரு அணியோடு சேர்ந்து 2 இடம் ஒரு இடத்தை நாங்கள் பெறுகிறோம் என்று சொல்லுகிறார். இவர்கள் கெடுப்பார்கள், எல்லாவற்றையும் கெடுப்பது தான் திமுகவினுடைய குணம். டிஏ நியூஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு பல கருப்பையா அவர்கள். வணக்கம் ஐயா. இப்போ நடிகர் விஜய் அவர்கள் அரசியலின் பயணம் தொடங்கி இருக்கீங்க. மாணவர்கள் பரிசு வழங்கும் விழாவில் பார்த்தீங்கன்னா நீட் தேர்வு வேண்டாம், தமிழகத்தில் நீட் தேர்வே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சட்டப்பேரவையில் தமிழக அரசு கொண்டு வந்த தீர்மானம் வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களோட கருத்து என்னங்க? திமுக அரசு கொண்டு வந்த தீர்மானம் என்பது அது காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து தான் நீட்டையே கொண்டு வந்தார்கள். நான் கேட்கிறேன், இதெல்லாம் மக்கள் மறந்து போய்விடுவார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? கருணாநிதி எப்பொழுது இருந்தார், 2 பேரும் சேர்ந்து நீட் தேர்வு என்ற குழந்தையே, இட் வாஸ் த பிரெயின் சைல்டு ஆஃப் த காங்கிரஸ் ரெஜீம். அதிலே நீயும் அதில் பங்காளியாக இருந்தாய். நியாயமாக பாராளுமன்றத்தில் அந்த சட்டம் கொண்டு வரப்படுகின்ற போது எதிர்த்திருக்க வேண்டும். அதையெல்லாம் இல்லாமல் அந்த தில்லுமுள்ளு செய்வதற்கு உச்சநீதிமன்றத்துக்கு நான் போகிறேன். நான் கேட்கிறேன், ஆட்சியில் உனக்கு பங்கு இருக்கிறது, நீ அங்கேயே தடுத்து நிறுத்தி விட முடியும். இதுக்கு எதற்கு உச்சநீதிமன்றத்திற்கு போவது? அங்கேயே தடுத்து நிறுத்த வேண்டியதான். நான் இதற்கு வாக்களிக்க மாட்டேன் சொன்னாயா? நான் இதற்கு வாக்களிக்க மாட்டேன். இது எங்களுடைய உரிமை, மாநில உரிமை. இதில் நீங்கள் கை வைக்காதீர்கள். கேட்க வேண்டுமா இல்லையா? கேட்டாயா? அது செய்யவில்லை. அப்பொழுது நீங்கள் அந்த சட்டத்தை அனுமதித்து விட்டீர்கள். பிறகு உச்சநீதிமன்றத்துக்கு போய் இது செல்லாது, முறையில்லை என்று சொல்லுகிறீர்கள். இப்படி சுற்றி இந்த கிருத்துருவமான அரசியல் தான் கருணாநிதி செய்வார். அதைத்தான் அவர் செய்தார். அதனாலே தான் நீட்டு தலைகீழாக ஊண்டி உட்கார்ந்து கொண்டு விட்டது. இவையெல்லாம் விஜய்க்கு தெரிந்திருப்பதற்கு நியாயமில்லை. ஆனால் இவர்களே செய்துவிட்டு இவர்களே தீர்மானம் கொண்டு வருவார்கள்.
சட்டமன்றத்தில் அது என்ன சங்கம் மாதிரி ஆக்கி விட்டார்கள். சட்டமன்றத்தில் எந்த தீர்மானம் வேண்டுமானாலும் ராமன் குப்பனின் மகன் இல்லை, அதற்கும் தீர்மானம் போடுவார்கள். எதற்குத்தான் இந்த சட்டமன்றத்தை பயன்படுத்துவது என்று ஒரு வரம்பில்லை அவர்களுக்கு. சட்டம் செய்வதற்கான மன்றம் அது, சும்மா கருத்து சொல்வதற்கான மன்றமாக அதை ஆக்குகிறார்கள். சங்கத்திலே தான் இப்படி தீர்மானம் போடுவது வழக்கம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறேன் என்று சொல்லுகிறார் விஜய். விஜய்க்கு ஒன்று தெரிவதற்கு நியாயமில்லை. அவரை நடிப்பில் இருந்தார், இப்பொழுதுதான் வந்திருக்கிறார். ஆகவே இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கிறது என்பதனாலே நான் இதை பொது வழியில் சொல்லுகிறேன். இந்த நீட்டுக்கு தீர்மானம் ஏன் ஸ்டாலின் போடுகிறார் என்றால், மத்திய அரசாங்கம் இதை இந்தியா பூராவுக்கும் நடைமுறைப்படுத்துகிறது. அதிகாரிகள் தான் தவறு செய்திருக்கிறார்கள். மோடி மீது ஊழல் குற்றம் இல்லை, கல்வி அமைச்சரின் மீது ஊழல் குற்றம் இல்லை, ஆனால் அதிகாரிகள் தவறு செய்திருக்கிறார்கள். ஆக கேள்வித்தாள்கள் கசிவுக்குள்ளாகி இருக்கின்றன. இது பணம் கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறது. மறு தேர்வு நடத்தப்படுகிறது, அதிகாரிகள் தண்டிக்கப்பட இருக்கிறார்கள், புதிய சட்டங்கள் செய்யப்படுகின்றன. இவர்களெல்லாம் 10 ஆண்டு 20 ஆண்டு சிறைக்கு போவார்கள். அவ்வளோதான் செய்ய முடியும். தவறே நடக்காது என்று இல்லை. தவறு செய்தவர்களை நாம் தண்டிக்கிறோமா இல்லையா என்பதுதான் கேள்வி. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம், இந்த நீட்டுக்காக இவர் தீர்மானம் போடுவதற்கு காரணம் 1000 கோடி ரூபாய் சந்தை நம் கையை விட்டு போய்விட்டதே என்பதுதான் கவலையே தவிர, ஆற்காடு வீராசாமி காலத்தில் நம்முடைய கையில் இருந்த சந்தை, கலைஞர் சொல்வாராம், அப்பா கட்சி கொஞ்சம் வறண்டு விட்டது, ஏதாவது செய்யப்பா என்பாராம். உடனே இவர் மருத்துவக் கல்லூரி இடங்களை கையில் எடுத்துக்கொண்டு செய்தார் என்கின்ற செய்திகளெல்லாம் முன்பு யூடியூப்களிலும் மற்றவற்றிலும் பதிவாகி இருக்கின்றன. செய்தித்தாள்களில் பெரிய அளவுக்கு அடிபட்டன. ஆகவே இவர்களுக்கு பணம் தேவைப்படுகின்ற போதெல்லாம் மருத்துவக் கல்லூரி இடங்களை பயன்படுத்துவது, ஆற்காடு வீராசாமி மூலம் பயன்படுத்துவது என்கின்ற போக்கெல்லாம் பழைய காலத்தில் இருந்தன என்பதை நான் நினைவு கூர்ந்து சொல்கிறேன். ஆகவே 1000 கோடி சந்தையை மீட்பதற்காக ஸ்டாலின் கவலைப்பட்டு தீர்மானம் போடட்டும். விஜய்க்கு என்ன வந்தது என்று கேட்கிறேன். சரி, நீட் தேர்வினால் வசதியானவர்களுக்கு தான் பயன்படுகிறது, ஏழை எளியவர்களுக்கு பயன்படவில்லை என்பது சரியான கருத்து. இவர் சொல்லியிருக்கிறார். ஏழை எளியவர்களுக்கு அது பயன்பட வேண்டும் என்பதற்காக 7.5% ஒதுக்கீடு கொண்டு வந்த எடப்பாடி இதை சரியாக செய்தார். இல்லாவிட்டால் அரசு பள்ளியில் படிக்கிறவர்கள் வசதி இல்லாதவர்கள், அவர்களுக்கு 7.5 விழுக்காடு ஒதுக்கீடு என்பது அவர்களுக்கு பயன்படும். இதுதான் அவர்கள் செய்ய முடிந்தது. எந்த ஒன்றும் பணக்காரனுக்குரியது தான். எவ்ரிதிங் இஸ் ஃபார் த ரிச். நான் சொல்லுகிறேன், இந்த நாடு நடத்தப்படுகின்ற விதமே சரியில்லை. ஆகவே நீட் என்பதும் இட் இஸ் ஃபார் த ரிச் தான். அதில் ஒன்றுமில்லை. கோச்சிங் சென்டர்ஸ் என்று அது இது என்று சொல்லி பல லட்சம் ரூபாயை செலவு செய்து உள்ளே போக முடிந்தவன் போகிறான், இல்லாவிட்டால் கசிவாகிற வினாத்தாளை பயன்படுத்துகிறான், ஏதாவது ஒன்று செய்கிறான். 25 லட்சம் பேர் இந்தியாவில் தேர்வு எழுதுகிறார்கள். 2.5 லட்சம் பேர் தான் இடம் பெறுகிறார்கள். தமிழ்நாட்டில் 2.5 லட்சம் பேர் எழுதுகிறார்கள், 1.5 லட்சம் பேர் எழுதுகிறார்கள், 75,000 பேர் தேர்கிறார்கள். 10,000 பேருக்கு தான் இடம் கிடைக்கிறது. விஜய் என்ன கேட்க வேண்டுமென்றால், நம்முடைய ஸ்டாலின் சட்டமன்றத்தில் கொண்டு வந்த தீர்மானம் மூலம் 50,000 பேருக்கு இடம் கொடுப்பாரா? நான் தலைகீழாக நின்று ஆதரிக்கிறேன். 11,000 பேருக்கு இடம் கொடுப்பாரா? 10,000 பேருக்கு தான் இடம். 15,000 பேருக்கு கொடுக்குறேன், நான் தீர்வு என் கையில் விடு என்று சொல்வதற்கு உனக்கு யோக்கியதை இருக்கிறதா? தனியார் கல்லூரிகள் கொஞ்சம், அவர்கள் பணத்துக்காக இருக்கிறவர்கள். அரசு கல்லூரிகள் கொஞ்சம். இந்த ரெண்டும் சேர்ந்து 10,000 இடம்தான். 10,000க்கு மேல் ஒருவனை கூட படிக்க வைக்க முடியாது. நீட் தேர்விலும் சரி, நீ கொண்டு வருகிற +2 தேர்விலும் சரி. நான் என்ன கேட்கிறேன் என்றால், 75,000 பேர் நீட் தேர்வு எழுதியவங்கள 65,000 பேர் வீட்டுக்கு போகிறான். அவனை படிக்க வைப்பதற்கு என்ன செய்வது என்று யோசி. ஏதோ தமிழ்நாட்டு மாணவர்கள் கீழ்நிலையில் உள்ளவர்களெல்லாம் 3 பேர் திண்டுக்கல்லில் சாதாரண குடும்பத்தில் சேர்ந்தவர்கள் 1, 2, 3 தரவரிசைப்படி அவர்கள் 1, 2, 3ஆக ஆகியிருக்கிறார்கள், தேர்வாகி இருக்கிறார்கள். ஆகவே நீ அந்த ஒரு பெண் செத்ததை சொல்லிக்கொண்டே இருக்கிறாய். 3 பெண்கள் இந்தியாவிலேயே முதன்மையாக வந்தது ஏன் சொல்வதில்லை? அதுவும் நீட் தேர்வில் நடந்தது. நான் எதுவாக இருந்தாலும் உனக்கு தெண்டம் எழுது, உனக்கு கப்பம் கட்டி, ஆற்காடு வீராசாமி காலம் போல நீ இந்த தேர்வை பயன்படுத்தி கொள்வது என்பது அச்சந்தர்களாக இருக்கிறது என்று நான் சொல்கிறேன். எல்லா உரிமைகளும் மாநிலங்களுக்கு தான் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்களெல்லாம் கட்சியை வைத்திருக்கிறோம். 4, 5 வரம்புகளுக்கு உட்பட்ட துறைகள் தவிர, பாதுகாப்பு, அயல்நாட்டு விவகாரம், இது மாதிரி உள்ளதை தவிர மிச்ச எல்லாவற்றையும் மாநிலங்கள் தான் நடத்த வேண்டும். நீங்கள்
எவ்வளவு ஊழல் செய்தாலும் உங்கள் காலத்திற்கு பிந்திய காலத்திலாவது அது ஒழுங்காக நடக்கும் என்பதற்காகத்தான் நாங்கள் உரிமைகளை கோருகிறோம், அது வேறு. ஆனால் உடனடியாக நீ அந்த சண்டையை விரிவு செய்வதற்காக கோருகிறாய். விஜய்க்கு அது தெரியவில்லை. நான் கேட்கிறேன், 10,000 பேருக்கு மேல் நீ தேர்வு வைத்தாலுன்னா அவன் தேர்வு வைத்தாலுன்னா 10,000 பேர் தான் படிக்க முடிகிறது. அதற்கு ஏதாவது தீர்வு சொல்ல உனக்கு தெரிகிறதா? நான் சொன்னேன் அந்த தீர்வை. 8,000 பேர் ருஷ்யாவிலே வரவேற்கிறான். அவன் குறைந்த சம்பளம், புதிய கல்லூரிகள் கட்ட வேண்டாம். ஒரு கல்லூரி கட்டுவதற்கு 100, 200, 500 கோடி ரூபாய் வேண்டும். ஒரு மருத்துவக் கல்லூரி கட்டுவதற்கு 500 கோடி ரூபாய் வேண்டும். தனியார்கள் ஒரு அளவுக்கு இருக்கிறவர்கள் கட்டிவிட்டார்கள். அரசு ரொம்ப வரம்புக்குட்பட்டு கட்டியிருக்கிறது. இந்த நிலையில் நாம் கட்டடம் கட்ட வேண்டாம், வாத்தியார் நியமிக்க வேண்டாம், எதுவும் செய்ய வேண்டாம், ரொம்ப குறைவான சம்பளத்திற்கு 8,000 பேரை படிக்க வைக்கிறான். அவன் வா என்கிறான். தமிழ் பயிற்சி மொழி மாணவர்களை கூட அவன் சேர்த்துக்கொள்கிறான். நீட் தேர்வில் தேர்வாகி வந்தவர்களுக்கு இடம் கொடுக்குறான். அதே மாதிரி சீனா, ஏராளமான பேர் அங்கே படிக்கிறார்கள். உக்ரைன், அதுபோல் ஐரோப்பிய நாடுகள், எல்லாவற்றிலும் உன்னை விட கூடுதலான தரத்தோடு மருத்துவக் கல்லூரி கற்பிக்கப்படுகிறது. அங்கே அனுப்பு. ஏழை மாணவர்களை பூராவும் அனுப்பு. நீ ஏழை மாணவர்களுடைய பட்டியலை எடு. இதை சொல்ல வேண்டும் விஜய். ஏழை மாணவர்களுடைய பட்டியலை எடு. 7.5% தானே இருக்கிறது, மீதத்தை எடு. இவர்களுக்கெல்லாம் வங்கியில் கடன் கொடுக்க சொல். இவர்கள் பூராவையும் 5 ஆண்டுகளுக்கு படிப்பதற்கு அனுப்பு. அவன் படித்து முடித்து விட்டு சம்பாதிக்கிற போது அந்த பணத்தை திருப்பி கட்டுவான். அதற்கு வேண்டிய உத்தரவாதத்தை வங்கிக்கு நீ கொடு. இல்லாவிட்டாலும் நீ செய்ய வேண்டிய கடமையை வங்கி செய்வதால் அந்த பணத்தை கட்டு. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், அந்த மாணவனே கட்டுவான். 1-2 தவறி போனால் பண்ண குடியா முழுகிவிட்டது, அரசு இதை பொறுப்பேற்றுக் கொள்ளட்டும். இவ்வளவு பேரையும் படிப்பதற்கு எங்கே அனுப்ப வேண்டும் என்று சிந்தித்தால் 8,000 பேர் ருஷ்யாவிலே, சீனாவிலே, எல்லாவற்றிலும் 20,000 30,000 பேரை தமிழ்நாட்டில் நீட்டிலே 75,000 பேர் தேர்விட்டு வருகிறான். இவனை எல்லாம் கவலைப்படாதீர்கள். இங்கே இடம் கிடைத்தவர்கள் இங்கே போங்கள், இங்கே இடம் கிடைக்காதவர்களுக்கு வெளிநாட்டில் நாங்கள் வாங்கி தருவோம் என்று அரசு மூலமாக பேசி கடன் ஏற்பாடு செய்து நேரடியாக அனுப்பு. ஒரு ஆண்டுக்கு 30,000 மருத்துவர்களை நீ வெளியேற்றலாம். கடைசியில் வீதிக்கு 2 மருத்துவர் வந்து விடுவான். பஞ்சாபுக்கு ராஜஸ்தானுக்கெல்லாம் போகிற அளவுக்கு எண்ணிக்கை பெருத்து விடும். அதை செய்வதை விட்டுவிட்டு எனக்கு ஆற்காடு வீராசாமி காலத்தில் நடந்தது இப்பொழுது நடக்கவில்லையே, ஆகவே பணம் அடிப்பதற்கு வழி இல்லையே, 1000 கோடி ரூபாய் சந்தையை பறித்து கொண்டு விட்டானே என்று நீ கவலைப்படுகிறாய். இது புரியாமல் உன்னுடைய தீர்மானத்தை விஜய் ஆதரிக்கிறார். விஜயும் சேர்ந்து சொல்ல வேண்டும், எந்த நாட்டுக்கு வேண்டுமானாலும் கல்வி கற்பதற்காக போங்கள். உங்களை விட தரமான கல்வி அங்கே அளிக்கப்படுகிறது. விஜய் அவர்களும் திமுகவுக்கு ஆதரவாக தான் பேசியிருக்காருங்களா? அதான் அப்படி தோன்றுகின்ற எண்ணத்தை ஆரம்பத்திலேயே ஏற்படுத்தக்கூடாது விஜய். நான் சொல்லுகிறேன், விஜய் திமுகவுக்கு ஆதரவாக புதிய கட்சி தொடங்குவதற்கு தொடங்காமல் இருந்துவிட்டு போகலாம். ஏனென்றால் ஒரு முறை இளங்கோவன் சொன்னார், காமராஜர் ஆட்சியை, செந்தில் இவர் பேர் என்ன, மாநில தலைவர், அவர் பேர் செல்வ பெருந்தகை, 2 பேரும் சொன்னார்கள் காமராஜர் ஆட்சியை ஸ்டாலின் தருகிறார். அப்படியானால் எதற்கு ஆட்சி மாற்றம் வேண்டும்? காமராஜர் ஆட்சியை ஸ்டாலினை தருகிற போது காங்கிரஸ் கட்சியை கழித்து விட்டு நீங்கள் பேசாமல் திமுகவில் சேர்ந்து விடலாம். இல்லாவிட்டால் அவரே இந்த ஆட்சியில் நீடிக்கட்டும். நாம் எதை விரும்புகிறோமோ அதை அவர் செய்கிறார். அப்புறம் எதற்கு ஆட்சி மாற்றம் எதற்கு வேண்டும்? கருணாநிதியை போல் நாடாண்டால் ஆட்சி மாற்றம் வேண்டும், காமராஜரை போல் நாடாண்டால் இதற்கு ஆட்சி மாற்றம் வேண்டும். நான் சொல்லுகிறேன், விஜய் உள்ளே வருகிறார். திமுகவே செய்வது சரியானது என்கின்ற எனக்கு தெரியாது, நீங்கள் தான் சொல்லுகிறீர்கள். அவர் திமுகவுக்கு சார்பு பார்வை உடையவர் போல் முதல் கட்டத்தில் தெரிகிறது என்று சொல்கிறீர்கள். என்னுடைய கருத்து அப்படி இருக்காது என்பதுதான். ஏனென்றால் திமுகவுக்கு பார்வை உடையவராக இருக்கின்ற ஒருவர் அரசியலுக்கு புதிதாக வர வேண்டிய தேவையில்லை. ஏற்கனவே அவர் தான் இருக்கிறாரே. நீட் தேர்வு வந்துட்டு அதிமுக இருக்கிறது, காங்கிரஸ் இருக்கிறது, திமுக இருக்கிறது, அந்த சித்தாந்தத்தெல்லாம் இவரும் வராருன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்றாங்க. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சொல்றாங்க, திமுக அமைச்சர்களும் சொல்றாங்க, விஜய் எங்களோட கோட்பாட்டில் தான் வராரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அது நானே கல்வி, மருத்துவம் எல்லாமே, இது போக இன்னும் எத்தனையோ உரிமைகள் மாநில பட்டியலில் தான் இருக்க வேண்டும். அதுதான் நியாயமானது. மத்திய அரசாங்கத்துக்கு சுமை கூடுதல். ஆனாலும் கூட எல்லோரும் நீட்டை எதிர்க்கிறார்கள். ஆனால் நீட் வேண்டும் என்பதில் ரொம்ப குறியாக இருக்கிற ஸ்டாலினுக்கு உள்நோக்கம் சந்தை, 1000 கோடி ரூபாய் சந்தை. ஆனால் வெளிநோக்கம் வேறு. ஆக இதையெல்லாம் புரிந்து கொண்டு நீட்டு தேர்வு ஒழிந்து விட்டால் மட்டுமே 10,000 பேருக்கு மேலாக ஒருவன் தேர மாட்டான். 20,000 பேர் 30,000 பேர் மருத்துவர்களாக வர வேண்டும் என்றால் வெளிநாட்டுக்கு அனுப்புங்கள். நீட் என்பது பெரிய தடை என்பதை விட நீட்டில் மோடி பணம் வாங்க மாட்டார். நீட் இல்லாவிட்டால் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர்களே இறங்கி விடுவார்கள் களத்தில். அதனால் 2க்கும் பெரிய வேறுபாடு இருக்கிறது.
எல்லாவற்றையும் புரிந்து புதிதாக வருகின்ற போது எதை ஆதரிப்பது எதை எதிர்ப்பது என்பதில் தெளிவான பார்வை இருக்க வேண்டும். ஓகே, இப்போ சமீபத்தில் பார்லிமெண்ட்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட எம்பி சு வெங்கடேசன் அவர்கள் வந்துட்டு இந்த செங்கோல் வச்சு மையப்படுத்தி சொல்லியிருந்தாருங்க, பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடாது, அந்த புறத்துல மன்னர்கள் வச்சிருந்தாங்க, எத்தனை பெண்களோட இருந்துச்சு அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்துருக்காரு. ஆனால் நான் நீங்கள் காட்டினீர்கள் செல்லில், அதற்கு பிறகுதான் நான் பார்த்தேன், எனக்கு தெரியவில்லை. அவர் பேசுகின்ற போது சொல்லியிருக்கார், தமிழில் பேசியிருக்கிறார் பாராளுமன்றத்தில். ஆகவே அவர் புரிந்து தான் பேசியிருப்பார். அவர் பேசுகிற போது சொல்லுகிறார், செங்கோலை கொண்டு வந்து இங்கே வைத்திருக்கிறீர்கள், எதற்காக இங்கே வைக்க வேண்டும்? செங்கோல் என்பது பெண்ணடிமைத்தனத்திற்கு சின்னமாக அது விளங்குகிறது. ஏனென்றால் செங்கோல் வைத்திருந்த தமிழ் மன்னர்கள் முழுவதும் அந்த புறத்தில் நூற்றுக்கணக்கான பெண்களை ஆசை நாயிகளாக வைத்திருந்தார்கள். பெண்கள் சீரழிவு கலாச்சாரம் மன்னர்கள் காலத்தில், செங்கோல் மன்னர்கள் காலத்தில் அரங்கேறியது. ஆகவே இந்த பாராளுமன்றத்தில் மோடி கொண்டு வந்து செங்கோலை வைத்ததின் மூலம் பெண் குலத்திற்கு என்ன விடை சொல்ல விரும்புகிறார் என்று விளங்காமல், இவர் நாவல்கள் எழுதிய காரணத்தினால் கொஞ்சம் தெளிவுடையவராக இருப்பார் என்று நான் நினைத்தேன். அவர் ஒரு எம்பியாக கம்யூனிஸ்ட் கட்சி இப்பொழுது ஆக்குகின்றவர்களெல்லாம் பூர்ஷ்வாக்களாக ஆகி விடுகிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதற்கும் ஆசை நாய் வைத்ததற்கு என்ன தொடர்பு நான் கேட்கிறேன். செங்கோல் என்பதற்கும் ஆசை நாய் வைத்திருப்பதற்கும் என்ன தொடர்பு? மாசேதும் பெரிய புரட்சியாளர், ஈடு இணையில்லாத புரட்சியாளர். அவர் அந்த நாட்டினுடைய அதிபராக ஆன பிறகு, அந்த காலத்தில் விமானங்கள் அதிகமாக இல்லை, அவருக்கு தனியாக ரயில் உண்டு. அதிபர், நாட்டினுடைய அதிபர், ஒரு 4-5 பெட்டிகள் சேர்ந்து போகும். அவர் 1500-2000 கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடியவர். அவர் ஒரு பெட்டியில் இருப்பார். அவருக்காக ஒரு பெட்டி முழுவதும் பெண்கள் ஏற்றப்பட்டிருப்பார்கள். இதையெல்லாம் அவருடைய பிரைவேட் டாக்டர் அவருடைய பயோகிராஃபியில், அவருடைய வரலாற்றிலே, மாசேதுங்களுடைய வரலாற்றில் அவர் ரொம்ப தெளிவாக எழுதுகிறார். ஒரு கேரேஜ் முழுவதும், ஏன்னா யாரை தேர்ந்தெடுப்பார் என்று அவருடைய சுவை. ஒரு கேரேஜ் முழுவதும், இந்த அளவு மன்னர்கள் கூட வைத்துக் கொள்ளவில்லை, இவ்வளவும் புரட்சியாளர். நான் நம்புகிற உண்மையான கம்யூனிசத்தை நம்பிய புரட்சியாளர்களில் மாசேதுங் பெரிய ஆள். லெனினுக்கு பிறகு மாசேதுங் தான் சிந்தனையாளனாக கருதப்பட்டவன். அவனுடைய ஆட்சி முறை என்பது கொடூரமாக இருந்தது என்பது வேறு, அது நாம் தனி விமர்சனம் அது. ஆனால் ஒரு கேரேஜ் முழுவதும் பெண்கள். இவர் போகின்ற ஊருக்கெல்லாம் அந்த ரயில் பெட்டியில் அவர்களும் பயணம் செய்து கொண்டே இருப்பார்கள். நான் கேட்கிறேன், பெண்ணை ஆசை நாயாக வைத்திருப்பது பெண்குலத்திற்கே பெரிய கேடு என்பது உங்களுடைய அடிப்படை வாதமாக இருந்தால், அவன் வைத்துக் கொள்ளுகிறான், இவள் போகிறாள் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், வாதமாக இருந்தால், அதிகாரத்தில் இருக்கிறவன் இதைத்தான் செய்திருக்கிறான். அவன் அரசனாக இருந்தாலும் செய்திருக்கிறான், புரட்சியாளன் மாசேதுங்காக இருந்தாலும் செய்திருக்கிறான். மாசேதுங்களுடைய பெண்டாட்டி ஒரு தடவை போனார், என்ன பெண்கள்லாம் இவ்வளவு பெரிய அளவுக்கு அழைத்து கொண்டு வருவது எனக்கு பிடிக்கவில்லை என்று. கடைசியாக அந்த கேங் 4ல் இருந்த மனைவி இவரிடம் குற்றம் சொன்னாள். இவர் ஒரு நிலையத்தில் இறங்கி தங்கியிருந்த போது திரும்ப அவரை கூட்டிக் கொண்டு வராமல் பெண்டாட்டியை விட்டு வந்து விட்டார். பிறகு அவள் பாடம் கற்றுக்கொண்டு விட்டாள். ஆக இனிமேல் நான் இதெல்லாம் கேட்க மாட்டேன், இன்னும் 2 கேரேஜில் சேர்த்து வைத்து கொண்டு போங்கள் என்று சொல்லி, பிறகு கேங் 4ல் போய் அவள் சிறைக்கு போய் என்னென்னமோ நாசமானாள், அது வேறு. ஆனால் மாசேதும் புரட்சியாளன், ட்ரூ கம்யூனிஸ்ட், ஒரிஜினல் சிந்தனை உள்ளவன். இவ்வளவு சிறப்புகளும் உடையவன் தான் மாவோ. ஆனால் அவருடைய பஞ்சத்தை, அவருடைய ஆட்சி காலத்தில் 3 கோடி பேர் செத்தார்கள் என்பதை அவருக்கு தெரியாமல் ஆண்டிருக்கிறார் என்பதற்காகவெல்லாம் நாம் விமர்சனம் செய்வோமே தவிர, வெறும் பெரிய புரட்சியாளன் ஒரு கேரேஜ் இறம்ப பெண்களை கூட்டிக் கொண்டு போனதை விட மன்னர்கள் கூடுதலாக வைத்திருந்தார்களா? அவன் கூட போகின்ற இடத்துக்கெல்லாம் குதிரையில் ஏற்றி கொண்டு போவதில்லை. இதெல்லாம் அவனை புரட்சியாளன் இல்லை என்று ஆக்கி விடுமா என்று கேட்கிறேன் நான். இதெல்லாம் ஒரு பேச்சா? ஒரு மன்னன் செங்கோல், பாண்டியன் நெடுஞ்செழியன் தவறாக நீதி சொல்லிவிட்டான். அப்படி நீதி சொன்னதினால் ஒரு மனித உயிர் போய்விட்டது. ஒரு பெண் தன்னந்தனியாக, ஆர்டினரி சிட்டிசன் கண்ணகி, அவள் தள்ளி கொண்டு வருகிறாள். வழக்கு எப்பொழுது எடுக்கப்படும் என்கின்ற கேள்வியோ தள்ளி வைக்கின்ற கேள்வியோ இல்லை. நேரடியாக வந்தால், நேரடியாக பேசினாள், நீ என்ன மன்னன் குற்றமில்லாதவனை கொன்றாய் என்றாள். இல்லை என்று வழக்காடினான். 18 வரியில் வழக்கு முடிந்தது. நான் தான் கள்ளன் என்று ஒப்புக்கொண்டான். எந்த நீதிபதியாக தவறாக நீதி சொல்லிவிட்டு ஒப்புக்கொண்டிருக்கிறார்களா? நான் யானோ மன்னன், யானே கள்வன் என்று சொன்னான். உன்னுடைய சிலம்பை நான் திருடினேனே தவிர என்னுடைய சிலம்பை உன் கணவன் திருடவில்லை. நான் வாழ்வதற்கு தகுதியற்றவன் என்று உருண்டு விழுந்து செத்தான். அவன் செங்கோல், அவன் தவறாக கோவலனை கொன்றபோது செங்கோல் வளைந்து விட்டது என்று இளங்கோடிகள் சொல்லுகிறான். பிறகு
பாண்டியன் நெடுஞ்செழியன் தன்னுடைய உயிரை விட்டபோது இந்த உயிர் நேரடியாக எங்கும் செல்லவில்லையாம். போகின்ற போது செங்கோல், வளைந்திருந்த செங்கோலை நிமிர்த்து விட்டு சென்றதாம். மன்னவன் செல்லுயிர் நிமிர்த்து செங்கோலாக்கியது என்று இளங்கோடிகள் சொல்வார். தவறாக வழங்கப்பட்ட நீதியினால் வளைந்து விட்ட செங்கோலை தன்னுடைய உயிரை விட்டு அந்த நீதியை காத்த காரணத்தினால் அது அந்த வளைந்த செங்கோலை நிமிர்த்து விட்டு சென்றது என்று சொல்வான். என்ன சிந்தித்திருக்கிறார்கள் நம்முடைய ஆட்கள்! ஒரு அறிவும் இல்லாமல் நீங்களெல்லாம் பாராளுமன்றத்திலே போய் தமிழனுடைய மட்டமான அறிவு என்பது போல நீங்களெல்லாம் முன்வைக்கிறீர்களே. செங்கோலுக்கு எதிராக தமிழன் இந்த மாணிக் தாகூரும் பேசுகிறார், இந்த சு வெங்கடேசன் பேசுகிறார். நீங்களெல்லாம் தமிழ்நாட்டினுடைய எம்பிக்கள் தானா என்று கேட்கிறேன். உலக மரபிலேயே மிகச்சிறந்த மரபு செங்கோல் மரபு தான். உலகத்தில் எந்த நாட்டிலும் அது கிடையாது. நம்முடைய நாட்டில் மட்டும்தான் மன்னர்கள் செங்கோல் வைத்து கொண்டார்கள். செங்கோல் என்பது எதனுடைய அடையாளம் என்றால் அறத்தினுடைய அடையாளம், நீதியினுடைய அடையாளம். சார்பில்லாமல் திமுக மந்திரி செந்தில் பாலாஜி உள்ளே போனால் அவரை வெளியே கொண்டு வர பார்ப்பார். எல்லா மந்திரியும் சிறையில் இருந்தாலும் மந்திரிகளாகவே இருப்பதற்கு முயற்சி செய்வார். இதெல்லாம் ஆட்சியா? இதெல்லாம் நீதியா? ஆட்சியில் இருக்கிறவனெல்லாம் திருட்டு பயலாக இருக்கலாம் என்று இதை நீ ஏற்றுக்கொள் என்று மக்களின் மீது திணிப்பது நீதியான ஆட்சியா? அவர்கள் ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வது அகுதே முறை என்று வள்ளுவன் சொல்லுகிறான். செங்கோன்மை அதிகாரத்தில் சொல்லுகிறான். செங்கோன்மை என்றே ஒரு அதிகாரம் வைத்திருக்கிறான். அது பெண்ணடிமைத்தனத்தினுடைய அடையாளம் என்று வெங்கடேசன் சொல்வது மோடிக்கான எதிர்ப்பு அல்ல. இதை கொண்டு வந்து நீ அங்கே மோடிக்கு தெரியாது செங்கோன்மையை பற்றி. ஏதோ தமிழர்கள் சிறந்த ஒன்றை போற்றி இருக்கிறார்கள் என்று அந்த தமிழ்நாட்டினுடைய சிறந்த ஒன்றை கொண்டு போய் அங்கே வைத்திருக்கிறார். அதுக்கு அப்புறம் வருகிறேன். பழைய காலத்தில் மன்னன் தன்னுடைய போக்கின் சிந்தனையின் அடிப்படையில் நடத்துவான். இது தனிமனிதனுடைய சிந்தனைப்படி அல்ல. நியாயமாக நாடாளுகிறவனும் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு ஆக வேண்டும் என்கின்ற அடிப்படை இங்கே இருக்கிறது. என்ன இவர்களெல்லாம் கட்டுப்பட்டு விட்டார்கள். ஆவணராஜா நல்லா 1,70,000 கோடிக்கு அப்புறம் நன்றாகத்தான் தெரிகிறார். சிதம்பரம் 100 நாள் சிறையில் இருந்து விட்டது நன்றாகத்தான் இருக்கிறார். எல்லா மந்திரியும் 17 மந்திரியின் மீது இங்கே வழக்கு இருக்கிறது. இவனெல்லாம் மந்திரியாகவே இருக்கிறான். 3 ஆண்டு தண்டனை பெற்றவனெல்லாம் மந்திரியாகவே இருக்கிறான். வெட்கமில்லை நீ திமுகவுக்காக பேசுகிறாய். அதுதான் செங்கோலற்ற தன்மை, அதுதான் அறமற்ற தன்மை. இன்றைக்கு திமுக எந்த ஆட்சியை நடத்துகிறதோ அது செங்கோன்மைக்கு மாறான தன்மை, அறத்திற்கு மாறான தன்மை. இதை கொண்டு போய் ஒரு மனிதன் போற்றுதலோடு வைத்தால், திருக்குறளை பாராளுமன்றத்தில் வைத்தால் நாம் மகிழ்வோமா வருந்துவோமா? அது மாதிரி செங்கோலை கொண்டு போய் மோடி வைத்தார். சரி, அங்கே கொண்டு போய் அதுக்கு சொல்லுகிறார், வைப்பாட்டியும் 100 கணக்கில் வைத்து கொண்டவர்கள், ஆசை நாய்களை வைத்து கொண்டவர்கள் பெண்ணுக்கு இந்த பாராளுமன்றம் என்ன பதில் சொல்லும் என்று கேட்கிறார். பெண்ணடிமைத்தனத்தை மன்னர்கள் செய்தார்களாம், இவர்களெல்லாம் செங்கோல் வைத்திருந்தார்களாம். இதுதான் செங்கோல் நீதியா? இதற்கு நாட்டில் வாழ்கிற பெண் குலத்திற்கு மோடி என்ன பதில் சொல்வார் என்று கேட்கிறார். எவனோ ஒருத்தன் வாசை நாயை வைத்திருந்தால் எல்லா பெண்களும் பாதிக்கப்பட்டார்களா? குடும்பங்களே இங்கே இல்லையா? கணவன்மார்களோடு எந்த பெண்ணுமே வாழவில்லையா? இதெல்லாம் ஒரு பேச்சா? செங்கோன்மைக்கு எதிரான பேச்சா? தேர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய் வகுதே முறை. இதில் கண்ணோடாது என்ற சொல்லுக்கு பொருள், நம்முடைய கட்சிக்காரன் நம்முடைய மந்திரி, அவனுக்கு எல்லா சலுகையும் செய்து கொடுப்போம், அவனை குற்றத்திலிருந்து காப்பாற்றி விடுவோம். நம்முடைய சொல்லின்படி 5 கலெக்டர்களும் மணலை அள்ளினார்கள், ஆகவே அவர்களுக்கு வழக்கு நாம் ஆடுவோம். அதுதான் கண்ணோட்டம். கண்ணோட்டம் என்பது மணிநீதி சோழன் தன்னுடைய மகன் என்று கருதாமல் தேர்காலில் மடித்தது கண்ணோட்டமின்மை. திருவள்ளுவன் மன்னனுக்கு சொன்ன பெரிய நீதி, எனக்கு வேண்டியவன் என்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவன், என்னுடைய இரத்த உறவு என்று கருதி நீதியிலே ஒரு பட்சபாதம் காட்டாதே. என் மகன், என் தம்பி, என் அண்ணன், என்னுடைய இரத்தம், இவன் இல்லாவிட்டால் நான் இல்லை என்பதற்காகவும் கூட மன்னனாக இருக்கின்ற நீ எந்த ஒன்றிலும் ஓர்ந்து கண்ணோடாது, அதாவது சார்பு நிலையை காட்டாதே. அது கண்ணோட்டம் என்கின்ற சொல்லே சொல்கிறார். கண்ணோட்டம் மன்னனுக்கு கண்ணோட்டம் வேண்டும் என்று சொல்லுகின்றவன் நீதியிலே சார்பு இருக்கக்கூடாது என்று சொல்கிறான். இப்படி கற்பித்த திருக்குறள். இப்படி வளர்ந்த மன்னர்கள் இவர்கள். சில மன்னர்கள் மோசமாக இருந்திருப்பார்கள், அது வேறு. எந்த ஒன்றிலும் அசோகனை போல் எத்தனை மன்னன் இருக்கிறான்? உலகத்திற்கே ஒரு மன்னன் தான் இருக்கிறான் அசோகன். அசோகனை போல் நாடாளுவதற்கு நமக்கு மன்னர்கள் கிடைப்பார்கள் என்றால் எதற்கு இந்த வெற்றி ஜனநாயகம், முட்டாள் ஜனநாயகம்? எதற்கு? ஃபூலிஷ் டெமோக்ரஸி.
51 முட்டாள்கள் 49 பேரின் மீது 49 அறிவாளியின் மீது ஆதிக்கம் செலுத்துவதும் ஜாதியின் பேராலும் மதத்தின் பேராலும் பிற கூறுகளின் பேராலும் அசிங்கப்படுத்துகின்ற இந்த ஜனநாயகம் என்பது ஒரே ஒரு சிறப்பு மட்டும் உடையது, மாற்றத்திற்குரியது. மன்னன் மாற்றத்திற்குரியவன் இல்லை, ஆனால் நீதிக்குரியவனாக இருந்தானே. என்ன பெரிய ஒரு ஜனநாயகம், பெரிய கான்ஸ்டியூஷன், பெரிய குண்டாசை வைத்திருக்கா, எடுத்தறிய துப்பில்லை உனக்கு எம்பி, நீ பேச வேண்டிய பேச்சு. மன்னன் வைப்பாட்டி வச்சிருந்தாலும் பெண்குலத்தே கேவலப்படுத்தி விட்டான் தமிழ் மன்னன், அவன் வைத்திருந்த செங்கோலாம். ஆகவே பெண்குலத்திற்கு மோடி என்ன பதில் சொல்ல போகிறார் என்று நான் சொல்லுகிறேன், உனக்கு அறிவில்லை. நீ எல்லாம் ஒரு எம்பி ஆனது ஒரு பூர்சுவாகவாக உன்னை சிபிஎம் ஆக்கியிருக்கிறது. ஒரு ஒழுங்காக சாதாரண மனிதனாக இருந்தவனை ஒரு பூர்சுவாகவாக ஆக்கியிருக்கிறது. இதை பேசுகிறாயே தமிழ் நாகரிகத்திற்கு, தமிழ் உலகத்திலேயே தமிழன் மட்டும்தானே செங்கோல் வைத்திருந்தான். செங்கோன்மை என்ற ஒரு அதிகாரம் திருவள்ளுவர் எழுதுகிறானே, இந்த செங்கோலுக்காக 10 குறள் எழுதுகிறானே. யாரிடமும் சொந்த உறவு, இரத்த உறவுக்கு கூட நீதியில் கருணை காட்டக்கூடாது. அந்த நாற்காலியில் உட்கார்ந்து விட்டால், அந்த செங்கோலை பிடித்து விட்டால் காட்டக்கூடாது. அப்படி காட்டுகின்ற நிலை ஏற்பட்டால் உன்னுடைய உயிரை போக்கி நீ அதை ஈடுகட்ட வேண்டும் என்று நெடுஞ்செழியன் மூலமாக அந்த தகவல் நமக்கு தெரிவிக்கப்படும். தமிழ்நாட்டினுடைய நாகரிகம் எதிலே சிறந்தது என்றால் செங்கோன்மையால் சிறந்தது, அறத்தால் சிறந்தது. அதை விட்டு ஒரு இடமும் புரியாமல் இந்த சிபிஎம் கட்சியிலிருந்து போய் ஒரு புதிய புருஷவாக 10 வருஷத்துக்கு இருக்க முடிகிற வசதியை பெற்றிருக்கிற நீ போய் தமிழ் மன்னர்களையெல்லாம் இழிவுபடுத்தி செங்கோலை இழிவுபடுத்தி விட்டு வந்திருக்கிறாயே. நான் கேட்கிறேன், இந்த மாணிக்கம் தாகூர் அவளுக்கு அப்போ இவனுக்கு திருக்குறளே வாழ்க்கையில் படித்ததில்லை. படித்திருந்தால், செங்கோன்மை என்ற ஒரு அதிகாரத்தை படித்திருந்தால் வியந்திருப்பார் இந்த வெங்கடேசனும் மாணிக்க தாகூரும். மோடி அறிந்து செய்தாலும் அறியாமல் செய்தாலும் தமிழ் கலாச்சாரத்தை இந்தியாவின் பாராளுமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தியதன் மூலம், ஆனால் அந்த மனிதனுக்கு நல்லதை போற்ற வேண்டும் என்கின்ற எண்ணமாக இருந்து இந்த செங்கோலை கொண்டு போய் வைத்திருக்கிறாரே. தமிழ்நாட்டிலிருந்து போகிற முட்டாள்கள் அந்த செங்கோலை கேவலப்படுத்தி என்னமோ பெண்களையே கேவலப்படுத்துகிற இனம் தமிழினம் போலவும் தமிழ் மன்னர்கள் போலவும். பேரமர் உண்கண் இவளினும் பிரிக என்று ஒரு மன்னன் சொன்னான். வெங்கடேசனுக்கு தெரியுமா தமிழ் இலக்கியம்? ஒரு மன்னன் சொல்லுகிறான், இந்த போரிலே நான் தோற்றுவிட்டால் போர் செய்கின்ற இவளுடைய அழகிய விழிகளை கொண்ட என்னுடைய அருமை மனைவி என்னை விட்டு பிரிவாளாக என்று சொல்லுகிறான். பேரமர் உண்கண் இவளினும் பிரிக, இவளை விட்டு நான் பிரிந்து போவேனாக என்று சொல்கிறான். இவளை விட்டு பிரிவதை விட எனக்கு இந்த உலகத்தில் நரகம் எதுவும் கிடையாது. நான் அவளை அவ்வளவு நேசிக்கிறேன், இவள் மட்டும்தான் எனக்கு எல்லாமே. இவள் என்னை விட்டு பிரிந்து போகட்டும், இந்த போரிலே நான் தோற்றுவிட்டாள் என்று வஞ்சினம் கூறுகிறான். ஒரு வஞ்சினம் கூறுவதும் தமிழ் மரபு தான். நான் ஒரு முறை சசிகலா அந்த சமாதியில் அறைந்த போது நான் சொன்னேன், அவர் தேவர் பெண், அதனாலே அறைந்து வஞ்சினம் கூறுகிறார். அதில் என்ன கூறினார் என்று எனக்கு தெரியாது. ஒரு அறைந்தார் சமாதியில் சிறைக்கு போகின்ற போது. அவர் என்ன மனதிற்குள் நினைத்து கொண்டு அறைந்தார். அந்த வஞ்சினம் கூறுகிற பெண் நம்முடைய மறவர் குலங்களில் அவர்கள் போருக்கு போகின்ற சமூகம், அதனாலே அவர்களுக்கு உண்டு வஞ்சினம் கூறுதல். அது மாதிரி வஞ்சினம் கூறுகிறான் அந்த மன்னன். பேரமர் உண்கண் இவளினும் பிரிக, மனைவியை விட்டு பிரிவதே அவ்வளவு பெரிய கொடும் தண்டனையாக நினைக்கின்றவன் ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்ந்தவனா, இல்லை பெரிய உலக பெண்களையெல்லாம் கெடுத்தவனா? இதெல்லாம் ஒரு பேச்சென்று பேசுகிறாய், ஒழுங்காக தமிழும் படிப்பதில்லை. இதெல்லாம் அசிங்கமாக இருக்கிறது. நம்முடைய நாகரிகத்தை, நம்முடைய தமிழர்களை 40 பேரை இவர்களை பிடித்து அனுப்பினால் இவன் பூராவும் தமிழ் நாகரிகத்தை, தமிழ் பண்பாட்டை, தமிழ் மொழியை, தமிழ் இனத்தை, தமிழ் சிந்தனைகளை, திருக்குறளை கேவலப்படுத்தி விட்டு வருகிறார்கள். இந்த மாணிக்கம் தாகூரும் இந்த வெங்கடேசனும். இப்போ அதே மாதிரி பார்லிமெண்ட்ல நம்ம திருமாவளவன் வந்துட்டு ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. இந்தியா முழுக்க வந்துட்டு இந்த பூரண மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு விமர்சனமா மாறி இருக்கீங்க, இது எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்லை, நான் சொல்லுகிறேன், திருமாவளவனுக்கு பெரிய விசுவாசம் உண்டு. எப்பொழுதும் அவர் தன் கட்சியால் தனித்து வெல்ல முடியாது என்று அவரே ஒப்புக்கொள்கிறார். அதனாலே நான் எப்பொழுதும் என்னுடைய தனி வாக்குகள் எவ்வளவுன்றே எனக்கு தெரியாது. எப்பொழுதும் ஒரு அணியோடு சேர்ந்து 2 இடம் ஒரு இடத்தை நாங்கள் பெறுகிறோம் என்று சொல்லுகிறார். அதனாலே கருணாநிதி சொன்னபோது ஒருபோது ராஜபக்சேயை போய் கட்டிப்பிடித்து கொண்டு விட்டு வந்தார். அது இவ்வளவுக்கும் ஒரு ஈழப்போருக்கு ஆதரவாளர், பிரபாகரனுக்கு நண்பர். ஆனாலும் போய் ராஜபக்சே ஏன்னா இந்த கருணாநிதி சொன்னால் கேட்பார். இப்பொழுது ஸ்டாலின் சொன்னால் கேட்கிறார். இப்பொழுது இவர் என்ன சொல்கிறார்? ஸ்டாலினை பார்த்து நீ ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாய், 3 கள்ளுக்கடையை என்று யாருக்காக சொல்ல வேண்டும்? தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் சாகிறார்கள். கள்ளச்சாராயத்தால் சாகிறவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள். அவர்கள் நம்முடைய மக்கள் சாகிறார்கள், அவர்களுக்கு அறிவூட்ட வேண்டும். நீ போய் நாம் தொழிலாளி 10 ரூபாய் சம்பாதித்து 10 ரூபாயும் குடித்து விட்டு நாம் செத்து போனால் நம்முடைய குடும்பம் தெருவில் இருக்கும்.
இந்த பழக்கத்திலிருந்து மீளாவிட்டால் இந்த சமூகம் எவ்வளவு உயர்ந்த சமூகமாக வந்தாலும், நாம் சட்ட ரீதியாக எந்த மதிப்பை பெற்றாலும், நீங்கள் இந்த பழக்கத்திலிருந்து மீளவில்லை என்று சொன்னால் பயனில்லை என்று நாள்தோறும் அவர்களுக்கு கற்பிக்க வேண்டிய செய்தி இதுதான். காந்தி மக்களுக்கு கற்பித்து கொண்டே இருந்தார். அரசாங்கத்தை பற்றி அவர் ஒன்றும் கவலைப்படவில்லை. இன்னொரு 10 ஆண்டுகள் கூடுதலாக வெள்ளைக்காரன் ஆண்டு விட்டு போகிறான், நீதியை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைத்தார். சத்தியம் பேசுங்கள் என்று மக்களிடம் பேசினார். நீ குடிக்காதே என்று சொல்வதே இல்லை. கள்ளக்குறிச்சிக்கு போய் குடிக்காதீர்கள், குடித்தால் நம்முடைய சமூகம் ஒரு காலத்திலும் முன்னுக்கு வர முடியாது. ஏற்கனவே உயர் ஜாதிக்காரர்கள் நம் மீது தங்களுடைய கால்களை வைத்து அழுத்தி கொண்டிருக்கிறார்கள். கள்ளச்சாராயம் அதற்கு நிகரானது, சாராயம் அதற்கு நிகரானது. ஆகவே நாம் எழுந்து மேல் வர வேண்டுமென்றால் கற்க வேண்டும், நல்ல ஒழுக்கத்தை கடைப்பிடிக்க வேண்டும், நாம் மேலுக்கு வர வேண்டும் என்பதை ஒரு நோக்கமாக கொண்டு முன்னுக்கு வர வேண்டும். அதற்கு முதல் தடை உயர் ஜாதி என்பது 40% தடை என்றால் கள் என்பது 60% தடை என்று இவர் சொல்ல வேண்டும் அந்த மக்களிடம். ஏனென்றால் உன்னுடைய அறிவை இழந்து விடுகிறாய். மனிதன் என்பவனுக்கான அடையாளம் அறிவு தான், அதை இழந்து விடுகிறாய். எப்படி நடந்து கொள்கிறோம் என்றே புரியவில்லை. உன்னுடைய குடும்பம் தெளிவில் இருக்கிறது, பிள்ளைகள் அனாதைகளாகிறார்கள். ஆகவே குடிக்காதே என்று நீ போய் சொல்வதை மல்லு கட்டி கொண்டு சொல்ல வேண்டும். இந்த ஸ்டாலின் இல்லை, இவரை போல படுமோசமான முதலமைச்சர்கள் 300 பேர் வந்தாலும் நாம் குடிப்பதில்லை என்று சொன்னால் நம்மை கெடுக்க இவர்களால் முடியாது என்று சொல்ல வேண்டும். அதை சொல்லாமல் சும்மா பேருக்கு ஒரு இதை நடத்திவிட்டு இந்தியா முழுவதும் கள்ளு குடிக்காமல் இருந்தால் நாங்களும் கள்ளு குடிக்கிறோம், அவன் கொலை செய்யாமல் இருந்தால் நானும் கொலை செய்ய மாட்டேன், அவன் அடிக்காமல் இருந்தால் நானும் அடிக்க மாட்டேன், அவன் திருடாமல் இருந்தால் நானும் திருட மாட்டேன். இதில் என்ன பங்கு? நம்ம ஒழுக்கத்தை கடைப்பிடிப்பதில் என்ன பங்கு நான் கேட்கிறேன். நான் சொல்கிறேன், அவனுக்கும் நமக்கும் போட்டி ஆயிரம் காரியங்களில் உண்டு. ஒழுக்கத்தை கடைப்பிடிப்பதில், நேர்மையை கடைப்பிடிப்பதில், நம்முடைய சமூகத்தை முன்னேற்றுவதில், அவர்களை நேர்மையுடைய மனிதர்களாக மாற்றுவதில் இதற்கு என்ன போட்டி? செத்தவன் பூராவும் கள்ளக்குறிச்சியில் நம்முடைய ஆட்கள் தானே, ஆதி தமிழர்கள் தானே, ஆதி திராவிடர்கள் தானே. எங்களை விட உனக்குத்தானே அதிக அக்கறை இருப்பதாக சொல்லுகிறாய், நீ தானே சொல்ல வேண்டும் அவர்களிடம். ஏன் சொல்லவில்லை? அவனெல்லாம் பீகாரிலே அவன் மாற்றினானே, அதை பார்த்து ஸ்டாலின் மாற்ற வேண்டும் என்று உனக்கு சொல்ல தெரியாதா? பீகாரிலே 60,000 கோடியை இழந்திருக்கிறான். 60,000 கோடியை, வறுமைப்பட்ட நாடு அது. இழந்து விட்டவர் சொல்லுகிறார் குடும்பம் நிம்மதியாக இருக்கிறது. 60% குடும்பம் நிம்மதியாக இருக்கிறது போதும், மீதி 100% குடும்பமும் நாரியது. 60% நிம்மதியாக இருக்கிறது, 40% செத்துத்தான் மாறுவான். போகட்டும், அவன் செத்தே மாறட்டும். செத்து மாறி தமிழ்நாட்டில் கல்லுக்கு மாறாக வாழ்ந்த மக்களைத்தானே கருணாநிதி கொண்டு போய் கல்லில் திணித்தார். அப்போ ராஜாஜி சொன்னது தான், மறந்து விட்ட மக்களுக்கு மறுபடியும் அதற்கு இதை நினைவுபடுத்துகிறாய், பெரும்பாடுபட்டு இதை மறக்க வைத்தோம் என்று தான் சொன்னார் ராஜாஜி. திருமாவளவன், நான் சொல்லுகிறேன், உங்களுடைய பேச்சு முழுவதும் பதிவாகும். நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? இந்த ஸ்டாலினை தூக்கி பிடிப்பதனால் உங்களுக்கு வரப்போகின்ற காரியம் ஒன்றுமில்லை. இந்த 2 இடம் இல்லாவிட்டாலும் வரலாற்றில் நீங்கள் பெரிய இடத்தை பெற முடியும். அயோத்தியதாசர் நாடாளுமன்ற உறுப்பினராகாமல் வரலாற்றில் பெரிய இடத்தை பெற்றிருக்கிறார். அம்பேத்கர் அந்த பதவியை தூக்கி எறிந்து விட்டு வந்தும் வரலாற்றில் நேருவுக்கு நிகராக நிற்கிறார். இந்தியாவை ஆள்வதற்கு தகுதியுடைய மனிதன் என்று என்னிடம் ஒருவனை கேட்டிருந்தால் அம்பேத்கர் ஆள வேண்டும் என்று தான் சொல்வேன், மாயாவதி ஆள வேண்டும் என்று சொல்ல மாட்டேன். ஹரிஜனாக இருப்பதனால் நாடாண்டால் மாயாவதி ஆண்ட நாடு போல அது ஆகிவிடும். அம்பேத்கரை போல ஒருவன் தலைமை அமைச்சராக ஆக வேண்டும். அவன் நாட்டுக்கே நன்மை செய்வான். அவன் ரொம்ப பேரறிவுடையவன். தாழ்ந்த மக்களின் மீது அவன் பரிவு கொண்டான். அதற்காக பதவியை விட்டு வெளியே வந்தான். இவ்வளவு பெரிய இடத்தில் நாம் ஒரு பூர்சுவாவை போல காலமெல்லாம் பதவியில் இருப்போம் என்று நினைக்காமல் இவர்களுக்கு பாடுபடுவதையே ஒரே குறிக்கோளாக கொண்டு மடிந்தான் அந்த மாமனிதன். ஆகவே மாயாவதி இதனுடைய கீழ்நிலையாள், அம்பேத்கர் இதனுடைய இமயமலை போன்ற மகுடம் சூடிய மாபெரும் மனிதன். ஆக என்ன விளைவு யாரால் ஏற்பட்டது என்பதுதானே தவிர யார் ஆண்டால் ஒரே ஜாதி மட்டுமே அடையாளம் போதுமா என்று கேட்கிறேன், மாயாவதிக்கு போல. ஆகவே எல்லாரும் திருந்தினால் நாங்கள் திருந்துவோம், எல்லாரும் குடிக்காவிட்டால் நாங்கள் குடிக்க மாட்டோம், இந்தியா முழுவதும் மதுவிலக்கு நிறைவேற்றி இல்லாவிட்டால் நாங்களும் சேர்ந்து சாகிறோம். தேவையா? நம்முடைய மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறதா இல்லையா? இந்த மனிதர்கள் மெலிவான மனமுடையவர்களுக்கு முன்னால் நீ எதற்கு கல்லை காட்டுகிறாய் என்று ஸ்டாலினை கேட்பதற்கு பதிலாக நீ 250 ரூபாய்க்கு குடிக்க சொன்னால் எப்படியடா குடிப்பான்? 250 ரூபாய்க்கு அவனுடைய சம்பளமே ஒரு நாளைக்கு 250 ரூபாய். ஆனால் அவன் 40 ரூபாய்க்கு தான் கள்ளச்சாராயம் வாங்கி குடிப்பான். ஆகவே கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டுமென்றால் நீ மதுவிலக்கை கொண்டு வரும் வரையிலும், என்னுடைய கருத்து மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான். மதுவிலக்கை கொண்டு வருகின்ற வரையிலும் 20 ரூபாய்க்கு அவன் கள் குடிப்பதற்கு வசதி செய்து கொடு.
என்று ஸ்டாலினை கேட்பதற்கு உங்களுக்கு துப்பில்லை. நீங்கள் 2 பேரும் நாடாளுமன்றத்திற்கு போவதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய காரியமாக இருந்தது. இதற்கு போய் இப்போ இதை பேசாமல் இருந்து விட்டு வரலாம். நான் சொல்கிறேன் 5 ஆண்டுகளும் பேசாமல் கூட இருந்து விட்டு வரலாம். இல்லை நீங்கள் நல்ல தமிழ் மொழி உணர்வாளர், தமிழ் இன உணர்வாளர், போய் தமிழை பற்றி பேசுங்கள். இதை இப்படி ஸ்டாலினுக்கு ஆதரவாக பேசுவதன் மூலம் நாம் சமூகத்திற்கு எதிராக பேசுகிறோம். ஸ்டாலின் ஒரு சமூக விரோதி, ஆன்டி சோஷியல் எலிமெண்ட். ஹி இஸ் ரூலிங் திஸ் கண்ட்ரி. அறிந்து அல்ல, அவர் அறியாமல், அவருக்கு எதுவும் தெரியாது. நான் சொல்லுகிறேன், அவர் அறிந்தே தீங்கு செய்கிறார் என்று சொல்ல மாட்டேன். அவருக்கு பதவியில் இருக்க வேண்டும், 28 கார் முன்னும் பின்னும் போக வேண்டும், சுகபோகத்தில் இருக்க வேண்டும், வரலாறு நம்மை சொல்ல வேண்டும். வரலாறு எத்தனையோ மாமன்னர்களை கடல் மணலிலும் கூடுதலானவர்கள் நாடாண்டிருக்கிறார்கள். யாரை தெரியும் நமக்கு? அசோகனைத்தான் தெரியும், பாண்டியன் நெடுஞ்செழியனை தான் தெரியும். இதெல்லாம் சும்மா கோடிக்கணக்கான மனிதர்கள் வாழ்கிறார்கள். அடுத்த வீட்டுக்காரன் செத்தால் செத்து போன அன்னைக்கு அடுத்த வீட்டில் அவர் செத்து விட்டார், மறுநாள் காலையில் நினைவு இருக்காது. சும்மா நாம் எல்லோரும் வரலாற்றுக்கு வர மாட்டோம். எல்லா முதலமைச்சர்களும், எத்தனை முதலமைச்சர்கள் 1937 1921 இருந்தார்கள் என்று வரிசையாக சொல்லுங்கள் பார்ப்போம். நான் அரசியலே இருக்கிற காரணத்தினால் பனகல் எனக்கு நினைவுக்கு வருகிறார், ஒரு பிடி பழனிவேல்ராஜன் நினைவுக்கு வருகிறார். இப்படி 1-2 பேர் நினைவு வருகிறார், நமக்கே பாதி பேர் வருவதில்லை. அதனாலே சொல்லுகிறேன், முதலமைச்சராக இருந்து விட்டால் வரலாறு என்று சொல்லார்கள். வரலாற்றில் நல்ல பெயர் பெற முடியவில்லை என்றால், வரலாற்றில் கெட்ட பெயர் தான் நமக்கு நிற்கும் என்றால், இதற்கு அந்த பதவியில் இல்லாமல் இருப்பது நல்லது. ஆகவே திருமாவளவன் அங்கே போய் இந்தியா முழுவதும் குடிக்காமல் இருந்தால் நாங்களும் குடிக்காமல் இருப்போம் என்று சொல்வதன் மூலம் நம்முடைய மக்களை நீ சாக வைப்பதற்கு துணையாக இருக்கிறாயே தவிர, சாவது யார்? நம்முடைய மக்கள். இந்தியாவிலே நாசமாக போகிறான், அவனுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? ஏதோ சேர்ந்து ஒரு நாடாக இருக்கிறோம் என்பது வேறு. நம்முடைய மக்கள் 1000-2000 ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடந்தவர்கள் இப்பொழுதுதான் கல்வி பெற்று நல்ல நிலைக்கு வருகிறார்கள். நல்ல நிலைக்கு வந்து 2 தலைமுறை மட்டும் உயர் பதவிகளிலும் மற்றவற்றிலும் படித்துவிட்டு மேல்நிலைக்கு வந்தால் சமமாக ஆகிவிடுவார்கள். அதெல்லாம் ஒன்றுமில்லை. அதை விட்டு அவர்களை குடிப்பதற்கு இந்தியா முழுவதும் நடைமுறைப்படுத்தினால் நாங்களும் நடைமுறை இல்லாவிட்டால் எங்களுடைய மக்கள் சாகட்டும் என்றெல்லாம் அதற்கு பொருள். இது நல்ல பேச்சாக எனக்கு தெரியவில்லை. அது எனக்கு புரிகிறது. இந்த மேயர்களெல்லாம் இனிமேல் ராஜினாமா செய்து கொண்டே இருக்க வேண்டியதான். இது திமுக செய்த முட்டாள்தனம். எம்ஜிஆர் ரொம்ப அழகாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற மேயர்களையும் நகர்மன்ற தலைவர்களையும் உருவாக்கினார். இந்த கேடு அவருடைய ஆட்சியிலும் இருந்தது. அந்த கேட்டிலிருந்து நாட்டை எப்படி விடுவிப்பது என்று சிந்திக்கிறார். பிறகு சொல்லுகிறார், இவன் நாள்தோறும் இவன் மிரட்டுவான், எனக்கு பங்கு தர வேண்டும் என்று சொல்வான், கான்ட்ராக்ட் தர வேண்டும் என்று சொல்வான், இல்லாவிட்டால் முன்னே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருகிறேன் என்பான். இவன் 45 உறுப்பினரும் ஒரே மாதிரி மனநிலை உடையவன். ஆகவே இந்த தலைவன் தாக்கு பிடிக்க முடியாது, நாள்தோறும் சபை நடக்க முடியாமல் போய்விடும் என்று சொல்லி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற அவன் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியாது என்று எலெக்டட் பை தி பீப்புள் அப்படிப்பட்ட நிலைக்கு மேயரையும் சேர்மனையும் ஆக்கினார். ரொம்ப படிக்காமல் சாதாரணமான நிலையில் எம்ஜிஆர் ஆண்ட ஆட்சியில் பாதி கூட இவர்கள் ஆளவில்லை. நான் சொல்லுகிறேன், இவர்களுக்கு கெடுப்பார்கள். எல்லாவற்றையும் கெடுப்பது தான் திமுகவினுடைய குணம். எம்ஜிஆர் அந்த முறையை கொண்டு வந்தார். அந்த முறையை திமுக காரன் தான் வந்து மாற்றினான். மறுபடியும் கவுன்சிலர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். கவுன்சிலர் பூராவும் காசு கேட்குறாங்க. காரைக்குடியிலெல்லாம் கவுன்சிலர்களுக்கு ஒவ்வொருவனுக்கும் மாதம் பணம் போகிறது. அங்கே உள்ள மந்திரிக்கு பணம், அந்த மந்திரிக்கு துணையாக இருக்கிறவருக்கு பணம் 2 கோடி, அவருக்கு இவருக்கு 1 கோடி. அப்புறம் வேறு ஏற்கனவே அந்த போட்டியிடுவதற்காக வந்தார், அவருக்கு 1 கோடி கொடுத்து அவர் பதவியிலிருந்து அவர் போட்டியிடாமல் சரி பார்த்தார், இது என்ன இதானே நம்ம செய்ய போகிறோம். அவருக்கு 1 கோடி, பதவியில் போட்டியிடவில்லை, அவர்தான் அதனுடைய முக்கிய ஆள். அப்புறம் அந்த மந்திரி எதிர்ப்பு சொல்லாமல் இருந்தோமா, அப்புறம் இன்னொரு கையாள், இவர்களெல்லாம் சேர்ந்து அந்த சேர்மன் எல்லாருக்கும் கொடுத்து இப்போ மாதம் கவுன்சிலர்களுக்கெல்லாம் பணம் போகிறது. எங்கேருந்து போகிறது? நீ மொத்தமாக அடிக்கிறாய், பிறகு மாதம் கொடுக்குறேன். இது என்ன முறை? மக்களை ஒரு கூட்டமாக அலிபாபாவும் 40 திருடர்களும் வேறு நீ வேறா என்று கேட்கிறேன் நான். அந்த 40 திருடனுக்கும் PS வீரப்பா பங்கு பிரித்து கொடுத்தது போல், ஒரு குகையில் கொண்டு வந்து வைத்து கொண்டதை போல நீங்கள் இதுபோல் செய்கிறீர்கள். இதன் மூலமாக குழாய் வைக்க வேண்டுமென்றால் பணம், சாக்கடை நீரை தோண்ட வேண்டுமென்றால் பணம், எல்லாவற்றுக்கும் பணம். நகராட்சிக்கு சொந்தமான கட்டிடத்தை வாடகைக்கு விட வேண்டும் என்று சொன்னால் 5 ஆண்டுகளுக்கு வாடகைக்கு விட வேண்டும் என்றால் 50 லட்சம் கொடுக்க வேண்டும். அது முக்கியமான இடத்துல இருக்கும். எல்லாவற்றுக்கும் பணம். எவனுக்கும் அறிவில்லை. நமக்கு நோய் வரும், முதுமை வரும், சாவோ, இது எதையும் கொண்டு போக முடியாது. ஜெயலலிதா கொண்டு போகவில்லை, இதற்கு முன்னால் கருணாநிதி கொண்டு போகவில்லை, யாரும் கொண்டு போகவில்லை, கொண்டு போக முடியாது என்கின்ற எண்ணம் யாருக்கும் கிடையாது. இந்த அறிவை ஊட்டக்கூடிய எதிர்க்கட்சிகளும் கிடையாது, ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸும் இங்கே கிடையாது.
என்ன இந்த சக்கி வாசுதேவ் மாதிரி அத்தனைக்கும் ஆசைப்படு என்று சொல்லுகிற முட்டாள்கள் தான் இந்த நாட்டிலே தத்துவ ஞானிகளாக இருக்கிறார்கள். இந்த சைவ மடாதிபதிகளுக்கெல்லாம் பல்லக்கில் ஏறுவதை தவிர வேறு பிழைப்பே இல்லை. அவனுக்கு தான் இந்து இல்லை என்றே இந்த மக்களுக்கு சொல்ல தெரியவில்லை. இந்த சைவ மடாதிபதிகள், இந்த கார்ப்பரேட் சாமியார்கள், ரவிசங்கர், இந்த நித்யானந்தா, இந்த ஜக்கி வாசுதேவ் எல்லாரும் நாட்டை நாசமாக்கி விட்டார்கள். என்ன பேச வேண்டுமோ அந்த சு வெங்கடேசன் பாராளுமன்றத்தில் பேசுவது போல, திருமாவளவன் நாடு முழுவதுக்கும் மதுவிலக்கு கொண்டு வா என்று சொல்வது போல இவர்களெல்லாம் எதையாவது பேசுகிறார். மக்களை மேம்படுத்துவதற்காக நாம் வந்திருக்கிறோம் என்கின்ற உணர்வே அவர்களுக்கு கிடையாது. சாமியார்கள்லாம் சொத்துடைய சாமியார்களாக ஆகிவிட்ட நாடு எப்படி இருக்கும்? பட்டினத்தார் எப்படி இருந்தார்? வள்ளலார் தமிழனுக்கு வாய்த்த கடைசி மகானவர். அவர் என்ன இருந்தார்? 3/4 வயிறு சாப்பிடு என்று சொன்னார், தனியாக இரு என்று சொன்னார், இறக்கப்படு என்று சொன்னார். என்ன அவனுக்கு அப்புறம் சிந்தனையாளன் எவன் இருக்கிறான்? ஞானி எவன் இருக்கிறான்? இந்த வள்ளல் பெருமானுக்கு பின்னால். அதுக்கு பிறகு எல்லாம் ரவிசங்கர் மாதிரியான ஆட்கள் தான் இருக்கிறார்கள். அரசியலும் கெட்டுவிட்டது, ஆன்மீகமும் கெட்டுவிட்டது, எல்லாமே கெட்டுவிட்டது. எதிர்க்கட்சிகளே இங்கே இல்லை. இத்தகைய நிலையில் நான் தான் சிறந்தவன் என்று சொல்லவில்லை. 1000 குறைபாடுகளுக்கு இடையே நான் சில நல்ல செய்திகளை நான் சொல்லுகிறேன். அதனால் பலன் இருக்கும் என்றாலும் சரி, இல்லை என்றாலும் நான் சொல்லுகிறேன். அவ்வளோதான். தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிங்க.